الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يقول تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال جل وعلا: يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال جل وعلا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அருமை பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவும் தவறாது எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், யாரெல்லாம் எந்த கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அறிமுகம் செய்து வைத்தார்களோ அந்த கொள்கையில் எந்தவித கூட்டுதல் குறைத்தலுமின்றி அப்படியே எடுத்து நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் எம் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலா இந்த புனிதமான ரமதான் மாதத்திலே அவனுடைய அருள்மாரியை சொரிவானாக என்று வேண்டியதன் பின்னால் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியார்களே, வாலிபர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலகளாவிய இஸ்லாமிய உம்மத்தை பொறுத்தமட்டில் இவர்கள் செய்கின்ற செயல்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே அங்கீகாரம் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை பெற்றவைகளுக்கு இறைவன் சொல்லுகின்றான், அவைகள் அங்கீகரிக்கப்பட்ட அமல்கள், கூலி கொடுப்பதற்கு தகுதியானவைகள். இதனால் தான் முழு மனித சமுதாயத்துடைய ஒரு மனிதனுடைய எல்லா செயற்பாடுகளும் புனித தீனுல் இஸ்லாம் கூறுகின்ற அடிப்படையில் அமைய வேண்டும் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வகையிலே நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள், நாங்கள் புரிகின்ற கிரியைகள் அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டுமானால் அந்த செயற்பாடுகள் என்ன தகைமைகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது. இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக நோன்பை மாத்திரம் இந்த இடத்திலே நாங்கள் நோக்காது
எங்களுடைய எல்லா செயற்பாடுகளையும் பார்ப்போம். இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் செய்கின்ற ஒரு செயல், நாங்கள் புரிகின்ற ஒரு கிரியை அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற்றதாக இருக்க வேண்டுமானால் அதற்கு இரண்டு நிபந்தனைகள். ஒன்று அல் இஹ்லாஸ், நாங்கள் செய்கின்ற கிரியை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் என்ற தூய எண்ணத்தோடு செய்யப்பட வேண்டும். அதிலே மார்க்க அறிஞர்களுக்காக அல்லது வயதிலே முதிர்ந்தவர்களுக்காக அல்லது சமுதாயத்திலே இன்னொருவர்களுக்கு காட்டுவதற்காக அல்லது இது தவிர எதற்காக வேண்டுமானாலும் எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நாங்கள் செய்கின்ற அந்த கிரியை அல்லாஹ்வுக்காக என்ற தூய எண்ணத்தோடு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை அல் இத்திபா, முத்தாபஅத்துர் ரசூல். நாங்கள் செய்கின்ற அந்த செயற்பாடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையிலே அமைந்திருக்க வேண்டும், காட்டி தந்த விதத்திலே அமைந்திருக்க வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனைகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்ற இந்த இரண்டாவது நிபந்தனையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது எங்களிடத்திலே அமல்களை செய்கின்ற போது, கிரியைகளை அரங்கேற்றுகின்ற போது தவறுகள் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்பதற்காக கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. கண்மூடித்தனமாக எப்போது அது இருக்கிறதோ அப்போது அது அல்லாஹ்வின் அங்கீகாரத்தை பெற்றதாக அமையாது என்பதை இந்த இரண்டாவது நிபந்தனையும் முதலாவது நிபந்தனையும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இப்போது இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற கிரியைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் என்று சொன்னதைப் போல ஒவ்வொரு கிரியைகளும் செய்யப்படுகின்ற போது நியத்து அவசியமாகும். நியத்து வைக்க வேண்டும் என்றால் மனதினால் சம்பந்தப்பட்ட செயலை தான் செய்வதாக நினைக்க வேண்டும். இது நோன்புக்கு மாத்திரமல்ல, எல்லா கிரியைகளுக்கும் பொதுவான ஒரு சட்டம். தொழுகை, இதே போன்று ஜகாத்து கொடுப்பவர், சதகா கொடுப்பவர், ஹஜ்ஜி செய்பவர் என்று எல்லா கிரியைகளையும் செய்கின்ற ஒரு சகோதரர் நியத்து வைத்தாக வேண்டும். நியத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நியத்தை பொறுத்தவரையில் ஹஜ்ஜுடைய நியத்தை தவிர உள்ள அனைத்து நியத்துக்களும் மனதில் மாத்திரம்தான் இடம்பெற வேண்டும். ஹஜ் உம்ராவை பொறுத்தவரையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். வாயால் மொழிவது சுன்னத் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். ஏனைய கிரியைகளை பொறுத்தவரையில் வாயால் மொழிவது நபி வழியாக எங்கேயும் இல்லை. தொழுகையை பொறுத்தவரையில் நடைமுறையிலே இருக்கின்ற உஸல்லி ஸலாத்து சுப்ஹி என்ற அந்த வாசக அமைப்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு நடைமுறை அல்ல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கற்றுத்தரவில்லை என்பதன் ஊடாகவே அது அடிபட்டு போகிறது என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராத ஒன்றை நாங்களே கற்பனையிலே நாங்களே உருவாக்கி கொண்டு செயல்படுகின்ற போது கண்டிப்பாக அதற்கு நன்மை கிடைப்பதற்கு பதிலாக தீமை கிடைக்கும். இதைத்தான் நான் என்னுடைய முன்னுரையிலே அரபால் சொன்னேன்.
சிறந்தது அல்லாஹ்வுடைய வாசகம், வழிகாட்டலிலே சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். இது தவிர யாராவது ஒருவன் மார்க்கத்திலே புதிதாக ஒன்றை உருவாக்குவானேயானால் அது வழிகேடு. மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கப்படுகின்ற எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் அது வழிகேடு. வழிகேடுகள் அனைத்துமே நரகத்தில் கொண்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அல்லது அழகாக இருக்கிறது அல்லது பரம்பரையாக செய்து வருகிறோமே என்பதற்காக நாங்களும் அதை செய்ய போனால் அதன் விபரீதத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். குல்லு பித்அத்தின் ضلالة, மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் வழிகேடு. வகுல்லு ضلالத்தின் பின்னால், எல்லா வழிகேடுமே நரகத்தில் கொண்டு விடும் என்று சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வகையிலே நோன்பு நோக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள், நோன்பிற்காக ஒரு நியத்தை வைப்பார்கள். நடைமுறையிலே இலங்கை திருநாட்டிலே எல்லா இடங்களிலேயும் இருக்கின்ற ஒரு செய்தி, நவைத்து சௌமகதின் அன்அதாஇ ஃபர்தி ரமதானி ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா என்ற இந்த வாசகம் எந்த வகையிலே இந்த நோன்புக்கு பொருந்தும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக, இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலே இல்லை என்பதிலேயே அது அடிபட்டு போகிறது. அடுத்த கோணத்தில் அதை நாங்கள் நோக்குவோம். சௌமகதின், அந்த வாசகம் சொல்லுகிறது நாளை பிடிக்க, இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை நாளை பிடிக்க என்று சொல்லுகிறார். இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கின்ற ஒரு செய்தி அல் குர்ஆனிலே இருக்கிறது. ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله. அல்லாஹ்வுடைய வாசகம், புனித அல் குர்ஆன் சுமந்திருக்கின்ற வாசகம். அந்த வாசகம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் எந்த ஒரு கர்மத்தையும் நாளை செய்வதாக சொல்லுகின்ற போது இன்ஷா அல்லாஹ் என்ற வாசகத்தை பாவிக்காது சொல்ல வேண்டாம். நன்றாக கவனியுங்கள். ஒரு கர்மத்தை, ஒரு விடயத்தை நாளை செய்கிறதாக நீங்கள் சொல்லுகின்ற போது இன்ஷா அல்லாஹ் என்ற வாசகத்தை சொல்லாது சொல்ல வேண்டாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றார். இன்னும் ஒரு நபியுடைய வாழ்க்கையிலும் இந்த வாசகம் விளையாடி இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிறைய மனைவிமாரை கொண்ட ஒரு நபி. ஒரு கட்டத்திலே, இன்று இரவு நான் என்னுடைய எல்லா மனைவிமார்களிடமும் சென்று அவர்களோடு உடலுறவு கொண்டு அந்த உடலுறவின் ஊடாக குழந்தை பேரை எல்லா மனைவிமாரிடமும் பெறுவேன் என்று சொல்லுகிறார். இன்ஷா அல்லாஹ் என்ற வாசகத்தை அவர் பாவிக்கவில்லை, அதற்கு கூலி கொடுக்கின்றான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வஅல்கைனா அலா குர்சியிஹி ஜஸதன், அவருடைய அந்த கதிரையிலே நாங்கள் ஒரு முண்டத்தை போட்டோம் என்று சொல்லுகிறார். இன்ஷா அல்லாஹ் என்ற வாசகம் பாவிக்காததன் விபரீதம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நோன்பின் நியத்திலே நவைத்து சௌமகத்தின் என்று சொல்லுகின்ற சகோதரர்கள் சகோதரிகள் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை பாவிப்பதில்லை. ஒன்று அல் குர்ஆனுக்கு முரண்படுகிறது. அல் குர்ஆன் சொல்லுகிறது
எந்த ஒரு செய்தியையும் எந்த ஒரு செயலையும் நாளைக்கு செய்வதாக நீங்கள் சொன்னால் முடிவெடுத்தால் சொல்லுகின்ற போது இன்ஷா அல்லாஹ் என்று பாவிங்கள் என்று இங்கே நவைத்து சௌமகத்திலே இன்ஷா அல்லாஹ் என்ற வாசகம் வரவில்லை. இரண்டாவது அம்சம், நவைத்து சௌமகத்தின் சொல்லுகின்ற நேரத்தை பாருங்கள். இஷா தொழுகைக்கு பின்னால் அல்லது கியாமுல் லைலுக்கு பின்னால் அல்லது சஹருடைய நேரம், இந்த நேரங்களை பாருங்கள். இஸ்லாமிய பிறை கணக்கின்படி இஸ்லாமிய நாளொன்று எப்போது ஆரம்பமாகிறது? மக்ரிபிலே பிறை தென்பட்டவுடன் நாளின் ஆரம்பம் உண்டாகிவிடுகிறது என்றால் இன்று நான் பிடிக்க வேண்டிய ஒரு நோன்பை இஷாவுக்கு பின்னால் அல்லது சஹர் வேளையிலே நாளை பிடிக்க என்று நான் சொல்லுகின்ற போது இன்று நான் நோன்பில்லை என்று கருத்து வருகிறதா இல்லையா? இன்று நான் நோன்பில்லை, நாளைக்கு நோன்பு பிடிக்க நியத்து வைக்கிறேன் என்று அந்த வாசகம் சொல்லுகிறது. அந்த கோணத்திலும், அதாவது பிறை கணக்கின்படி ஒரு நாளின் உதயத்தை பார்க்கின்ற போது கூட நாங்கள் சொல்லுகின்ற நடைமுறையிலே இருக்கின்ற இந்த நீயா பொருத்தமற்றது. சரி, இதை சூரிய கணக்கோடு ஒப்பிட்டு பார்ப்போமே என்றால் உங்களுக்கு தெரியும், அடுத்த நாள் பிறக்கிறது நள்ளிரவு 1 மணி என்றால் 1 மணிக்கு பின்னால் சஹர் வேளையிலே இந்த நவைத்து சௌமகத்தின் இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை என்ற அந்த வாசகங்களை சொல்லி நோன்பிற்கு நாங்கள் நியத்து வைப்பது எங்கனம் பொருந்தும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் எல்லா மூலை முடுக்குகளிலும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. நபிகளாரின் வழிகாட்டல். இறுதியாக ஹஜ்ஜத்துல் வதா, நபிகளாரின் இறுதி ஹஜ், அங்கே வைத்து அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகின்றார். நன்றாக சிந்தியுங்கள் இஸ்லாமிய சமுதாயமே, நாங்கள் எங்கே இருக்கின்றோம்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன். இறைவன் சொல்லுகின்ற வாசகம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றான், வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி. இந்த தீனுல் இஸ்லாம் என்பது என்னுடைய அருட்கொடை. அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய அருட்கொடை, நான் உங்களுக்கு அருளாக தந்தது, அந்த அருளை உங்களுக்கு சம்பூர்ணப்படுத்தி விட்டேன். ஆத்மம்து, இறைவனே சொல்லுகின்றான், இதை நான் பூரணப்படுத்தி விட்டேன் என்று. இதிலே குறைபாடுகள் கிடையாது, இடைச்செருகல்களுக்கு எந்தவித இடமும் கிடையாது. இதிலே கையடிப்பதற்கு ஒரு நபிக்கு கூட அதிகாரம் இல்லை என்றால் உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண மனிதர்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்திலே ஒன்றை கூட்டுவதற்கோ ஒன்றை குறைப்பதற்கோ என்ன அதிகாரம் இருக்கிறது? அன்பார்ந்த சகோதரர்களே, இமாம்களின் பெயரால், வலிமார்களின் பெயரால் எத்தனை கட்டுக்கதைகள், மதுஹப்களின் பெயரால் கூட எத்தனை கட்டுக்கதைகள் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பின்னால் சொல்லுகின்றான் அல்லாஹு தஆலா, வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அரபிலே சொல்லுவார்கள், அல் இஸ்லாம் என்ற அந்த வாசகத்திலே அலிஃப் லாம் ஒன்று இருக்கிறது. இதற்கு சொல்லுவது அல் அஹ்து ஸிஹ்னி. இந்த அலிஃப் லாம் என்றால் அல்லது திக்ரி என்று சொல்லுவார்கள். இந்த அலிஃப் லாம் ஏற்கனவே இறைவன் சொன்ன தீனுல் இஸ்லாம் என்ற அந்த அலிஃப் லாம் அந்த தீனை குறிக்கிறது என்றால் எந்த தீனுல் இஸ்லாத்தை
இறைவன் உங்களுக்கு சம்பூர்ணப்படுத்தினானோ, எந்த அருட்கொடையை உங்களுக்கு சம்பூர்ணப்படுத்தி தந்ததாக வாக்களித்தானோ அந்த தீனுல் இஸ்லாத்தை தான் பொருந்திக் கொண்டதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். நீங்கள் கற்பனையிலே செய்கின்ற இஸ்லாம் அல்ல, விழாவாரியாக பெற்ற இஸ்லாம் அல்ல, பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக எங்களுக்கு கிடைத்த இஸ்லாம் அல்ல. அந்த இஸ்லாத்தை நான் பொருந்திக் கொள்வதாக இறைவன் சொல்லவில்லை. நான் காட்டி தந்த, நான் சம்பூர்ணப்படுத்திய என்னுடைய அருட்கொடையாகிய தீனுல் இஸ்லாம் இருக்கிறதே, முஹம்மது இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய தீனுல் இஸ்லாம், முஹம்மது அறிமுகப்படுத்தியது, எந்த வேற எந்த இமாமும் அறிமுகப்படுத்தியது அல்ல. இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த தீனுல் இஸ்லாத்தை நான் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா. எவ்வளவு தெளிவாக இறைவன் சொல்லுகின்றான், எங்களை தெளிவாக இருக்க சொல்லுகின்றான். கட்டுக்கதைகள், இஸ்லாத்தின் பெயரால் புனைந்துரைக்கப்பட்டவைகள், இஸ்லாத்தின் பெயர்களால் கொட்டப்படுகின்ற குப்பைகள், மிம்பர் மேடைகளிலே அரங்கேற்றப்படுகின்ற அசிங்கங்கள், இதைகளை ஒருபோதும் பின்பற்றி விட வேண்டாம் இறைவன் எச்சரிக்கின்றான். இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளவு தூய்மையானது இஸ்லாம், அந்த அளவு பக்குவப்படுத்தப்பட்டது இஸ்லாம், 23 வருடங்கள் புடம் போடப்பட்டது இஸ்லாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் உயிரையே துச்சமாக மதித்து, உயிரையே அப்படியே இஸ்லாத்துக்காக கொடுத்து தூய்மையாக வடித்தெடுக்கப்பட்டது. அதனுடைய தூய்மை கெட யாரும் உடந்தையாக மார்க்கம் என்பது என்னுடையதல்ல. நான் சொல்லுகின்ற செய்திகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நான் சொல்லுகின்ற செய்திகள் அவைகள், அல்லாஹ் சொல்லுகின்ற செய்திகள். பிழை இருந்தால் தட்டி கேளுங்கள், பிழை இருந்தால் சுட்டி காட்டுங்கள், நானும் திருந்திக் கொள்வேன். சரி எங்கே இருக்கிறதோ அங்கே நாம் எல்லோரும் சேர்ந்து செல்வோம். இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒட்டுமொத்தத்தில் ரமலானுக்கு நாங்கள் வைக்கின்ற நியத் இஸ்லாமிய பார்வையிலே, ஹதீஸ்களின் கண்ணோட்டத்திலே, அல் குர்ஆனிய ஒளியிலே அது ஒரு சதத்துக்கும் பெருமானமற்றது, அது எந்த வகையிலும் அங்கீகாரம் பெறாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாக சில முக்கியமான அம்சங்களை மாத்திரம் சுட்டிக்காட்டுங்கள். அதே போன்று எங்களுக்கு விநியோகிக்கப்படுகின்ற நோட்டீஸ் ரமலான் மாசத்திலே அதற்கென பிரத்யேகமாக துண்டு பிரசுரங்கள் தயாரிப்பார்கள். தொழுகை நேரத்தோடு சகர் முடிவு என்றொன்றும் அங்கே காணப்படும். அந்த துண்டு பிரசுரத்தின் பின்னால் துஆக்களும் எழுதப்பட்டிருக்கும். அதிலே ஒன்றுதான் இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்த இந்த நவைத்து சௌமகதி. இன்னும் ஒன்று நோன்பு திறப்பதற்காக எழுதப்பட்டிருக்கின்ற துஆக்கள். அவைகளை பற்றியும் நாங்கள் பேச வேண்டும். அந்த துஆக்களை பொறுத்தவரையில் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் எங்கேயும் நோன்பு திறப்பதற்கு இந்த துஆவை தான் ஓத வேண்டும் என்று குறிப்பிட்டு வரவில்லை. ஆனால் நோன்பு திறக்கின்ற சந்தர்ப்பம் மிக முக்கியமான சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் கேட்கின்ற பிரார்த்தனைகள் அல்லாஹ் தஆலாவால் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்ற வகையிலே கண்டிப்பாக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அந்த நேரத்திலே அதற்காக பிரத்யேகமாக அமர்ந்து இரு கைகளையும் இறைவன்பால் உயர்த்தி நிறைய பிரார்த்திக்க வேண்டும். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், துக்கங்கள், சஞ்சலங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்காக பிரார்த்திக்க வேண்டும். என்ன பிரார்த்தனை வேண்டுமானாலும் பிரார்த்திக்கலாம், என்ன மொழியில் வேண்டுமானாலும் பிரார்த்திக்கலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டு அடுத்து அந்த நோட்ஸில் இருக்கின்ற இன்னொரு செய்திக்கு நாங்கள் போவோம். சகர் முடிவு. இப்படியான ஒரு அம்சம் இஸ்லாத்திலே இருக்கிறதா, சகர் முடிவு ஒன்று இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்த்துவிட்டால், இங்கே ஒரு நபி
மொழி நமக்கு விடை சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுபுஹ் வேளையிலே இரு இமாம் முஅத்தின்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்திருந்தார்கள். அதிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதானை நீங்கள் செவிமடுத்தால் உண்ணுங்கள், பருகுங்கள். பிலால் இப்னு ரபாஹின் அதானை நீங்கள் செவிமடுத்தால் நிறுத்திக் கொள்ளுங்கள். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதான் சகர் வேளையிலே சொல்லப்படுகின்ற, அதாவது சுபுஹ் வேளையிலே சுபுஹ் நேரம் வருவதற்கு முன்னால் சொல்லப்படுகின்ற அதான், சரியாக சுபுஹ் வேளையிலே சொல்லப்படுகின்ற அதான் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதான் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வேறொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சஹர் செய்வதை வேண்ட அளவு பிற்படுத்திக் கொள்ளுங்கள். பிந்திய வேளையிலேயே சுபுஹுக்கு மிக நெருக்கமாக சஹரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அங்கேயும் எங்களுக்கு ஒரு வேட்டு வைக்கப்படுகிறது. இந்த சஹர் முடிவு என்ற அம்சத்தை பாருங்கள். சுபுஹ் அதான் சொல்லுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னால் ஒரு நேரத்தை சுட்டிக்காட்டி குறிப்பிட்டு இதனோடு சஹர் முடிந்து விடுகிறது என்று இஸ்லாமிய உலகளாவிய உம்மத்திற்கு வழிகாட்டப்படுகிறது. இந்த வழிகாட்டல் நபிகளாரின் சுன்னாவுக்கு வேட்டு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கடைசி நேரம் வரை நீங்கள் சஹர் செய்யுங்கள் என்று. இங்கே அப்படி நீங்கள் செய்துவிட வேண்டாம், 15 நிமிடத்துக்கு முன்னால் உங்களுடைய சஹரை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை போன்று எங்களுக்கு சஹர் முடிவு என்ற ஒரு நேரத்தை சுட்டிக்காட்டி தரப்பட்டிருக்கிறது. இது நபிகளாரின் வழிகாட்டலுக்கு முற்றிலும் மாறுபட்டது. இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு முன்னால் பல குத்பாக்களிலும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், எங்கே இஸ்லாத்தில் இல்லாத நூதன அனுஷ்டானம் உருவாகிறதோ அங்கே இஸ்லாத்தில் உள்ள பிரதான ஒரு அம்சம் குழி தோண்டி புதைக்கப்படும். பித்அத் ஒன்று உருவாகின்ற போது சுன்னா புதைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சஹர் முடிவென்ற பித்அத் உருவானது கடைசி நேரம் வரை சஹர் செய்கின்ற சுன்னா புதைக்கப்பட்டிருக்கிறது. இது நடைமுறை, எங்கேயும் பார்க்கலாம் நீங்கள். இதை எங்கே பித்அத் உருவாகிறதோ அங்கே சுன்னா புதைக்கப்பட்டிருக்கும். அதே போன்று இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். ஒரு மனிதரை பற்றி சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம் சாப்பிடுவதற்காக ஒரு பாத்திரத்திலே உணவுகளை போட்டு கையை வைத்து பிசைந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற வேளை சுபஹுக்கு அதான் சொல்லப்படுகிறது. இப்போது இந்த சகோதரர் என்ன செய்வது? சாப்பிட தயாராகி விட்டார். தயாராகி ரெட்டியாகி கையை வைத்து ரெடியாகின்ற போது அதான் சொல்லப்படுகிறது. இப்போது இந்த சகோதரர் என்ன செய்ய வேண்டும் என்றால், திருமிதியிலே வருகின்ற ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவாக அந்த செய்தியை சொல்லி தருகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சகோதரர் அவர் விரும்பிய அளவு உணவை சாப்பிடட்டும், வயிறு நிறைந்த பின்னால் சாப்பிடுவதை நிறுத்திக் கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். எனவே அப்படியான கட்டங்கள் எங்களுக்கு நேர்ந்து விட்டார். அதற்காக வேண்டுமென்றே காலத்தை போக்கி போக்கி அந்த கட்டத்திலே வந்து நின்று கையை வைத்து பிசைந்து நாங்கள் இந்த சட்டத்தை எடுப்பதற்கு முயற்சி செய்வதல்ல. எல்லா வகையிலும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இப்படியான ஒரு கட்டம் எங்களுக்கு நேர்ந்து விட்டால் கண்டிப்பாக நாங்கள் இதை செய்யலாம். இது நபிகளாரின் வழிகாட்டல். இஸ்லாமிய சகோதரர்களை, நிறைய அம்சங்கள். இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைத்துக் கொண்டு மனசோ போட்டு குளிக்கலாமா, அத்தர் பூசலாமா என்றெல்லாம் பல சர்ச்சைகள். நகம் களையலாமா, மறைவான இடங்களிலே இருக்கின்ற
முடிகளை அகற்றலாமா என்றெல்லாம் பல சர்ச்சைகள். இந்த சர்ச்சை எல்லாவற்றுக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் அடிப்படையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஏதாவது நாம் செய்து வருகின்ற ஒன்றை தடை செய்ய வேண்டுமானால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதை சுட்டிக்காட்டி தடை செய்திருப்பார்கள். நோன்பை பொறுத்தவரை செய்யக்கூடாத சில அம்சங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். செய்யக்கூடாத விடயங்களை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். போகம் புரிய வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், உடலுறவு கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், பருக வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இப்படியான இந்த வழிகாட்டலுக்குள்ளே எந்த ஒரு இடத்திலும் மனசோப் போட்டு குளிக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டவில்லை. பல் துலக்க வேண்டாம் என்றும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரிகள் லஹலூஃபு ஃபமிஸ்ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க் என்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வருகின்ற வாடை, ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வருகின்ற வாடை அல்லாஹ் தஆலாவிடத்திலே கஸ்தூரியை விட மிக சிறந்தது என்ற அந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்துக் கொண்டு நோன்பு முழுக்க பல் துலக்காமல் திரிவது அசிங்கம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு ரமலான் மாதத்திலே எண்ணில் அடங்காத அளவு பல் துலக்குவார்கள். யாருடைய வழிகாட்டல்? இவையெல்லாம் எங்கே? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் பணிவிடை புரிந்த மாமேதை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு எண்ணில் அடங்காத அளவு பல் துலக்குவார்கள். அபூ தாவூத், புகாரி போன்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. இஸ்லாமிய சகோதரர்களே, மனம் பூசக்கூடாது என்பதற்கும் எங்கேயும் ஆதாரம் கிடையாது. குளத்திலே மூழ்கி குளிக்க கூடாது என்பதற்கும் எங்கேயும் ஆதாரம் கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லுகிறார்கள், என்னிடம் கல்லிலான ஒரு தொட்டி இருந்தது, நோன்பு வைத்துக் கொண்டு அந்த தொட்டியில் நான் மூழ்கி குளிப்பேன். அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. இப்படியாக இஸ்லாத்தின் பெயரால் சமூகத்திலே அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற அனைத்து அம்சங்களும் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டியவைகள். இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான இந்த அம்சங்களை கண்டிப்பாக நாங்கள் படிக்க வேண்டும். ரமலான் வந்துவிட்டது என்றால் ரமலானை பற்றி நாங்கள் தேடி பார்க்க வேண்டும், இறை வழிகாட்டலை பார்க்க வேண்டும், இஸ்லாம் எப்படி சொல்லி இருக்கிறது என்பதை தேடி பார்க்க வேண்டும். இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களில் சில சகோதரர்களுடைய வாதம், நன்மையே உங்கள் மற்ற சகோதரர்கள் சொல்லுகின்ற தீமையை ஏன் தடுக்க போகிறீர்கள் என்றொரு வாதம் இருக்கிறது. இது இஸ்லாத்திற்கு முற்றிலும் பிழையான. இறைவன் சொல்லுகிறான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் உலகத்திலே வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் மிகச் சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? நன்மையை ஏவுவீர்கள், தீமையை தடுப்பீர்கள். நாங்கள் சிறந்தவர்கள் என்பதற்கு 3 குவாலிஃபிகேஷன்: நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், அல்லாஹ்வை விசுவாசிக்க வேண்டும். வதுமினூன பில்லாஹ். நன்மையை ஏவுவது மட்டும் ஒருபோதும் தாவாவாகாது, தீமையை தடுத்தாக வேண்டும் என்ற தோரணையிலே தான் நாங்கள் தீமைகளையும் சுட்டிக்காட்ட வேண்டிய நிலைமை இருக்கிறது. வெறுமனே மாற்று கொள்கை கொண்ட சகோதரர்களுடைய உணர்வுகளை தூண்டுவதற்காகவோ அல்லது ரமலானை ஒரு குழப்பத்திற்குரிய மாதமாக காட்டுவதற்காகவோ நாங்கள் செய்வதில்லை. உண்மையை புரிய வைப்பதற்காக நாங்கள் அதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றோம் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய அன்பு சகோதரர்களிடம் நாங்கள் வேண்டி, இந்த புனித ரமலான் மாதத்திலே ரமலானை பற்றி சரியாக விளங்கி, ரமலானை சரியாக நோற்று, ரமலானின் அனைத்து சிறப்புகளையும் பெற்று ரையான் என்ற வாயிலால் நானும் நீங்களும்
சுவனத்தில் நுழைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலான் வந்துவிட்டால் ரமலானோடு நாங்கள் ஒட்டி வைத்திருக்கின்ற இன்னொரு அம்சமும் இருக்கிறது. இஸ்லாம் ரமலானோடு மாத்திரம் அந்த அம்சத்தை ஒட்டவில்லை, நாங்கள் ஒட்டி வைத்திருக்கிறோம். அது என்ன தெரியுமா? கியாமுல் லைல், தஹஜ்ஜுத். இந்த தஹஜ்ஜுத் என்ற தொழுகை சரியாக விளங்கிக் கொள்ளும். இது ரமலானோடு சம்பந்தப்பட்டது அல்ல, இது எல்லா காலங்களுக்கும் பொதுவானது. ஆனால் நாங்கள் அதை ரமலானோடு ஒட்டி வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் சில உண்மைகளை சொல்லிவிட்டு அந்த இடத்திற்கு வருகின்றேன். இந்த கியாமுல் லைல், தஹஜ்ஜுத் அல்லது என்ற இந்த வணக்கம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தெளிவாக காட்டித் தரப்பட்டிருக்கிறது. புகாரியிலே 3 அறிவிப்பாளர்கள் இந்த செய்தியை ரிவாயத் செய்கிறார்கள், நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக பிரதானமானவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பிரதானம் ஒருவர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா, அவரும் இந்த செய்தியோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு மனிதர். இவர்கள் மூவருமாக சேர்ந்து நபிகளாரின் இந்த கியாமுல் லைலை பற்றி, தஹஜ்ஜுதை பற்றி எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அவர்கள் சொல்லித் தருகின்ற போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளாரின் இரவு தொழுகை 11 ரகாத்துக்களை விட கூடியதில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளாரின் இரவு தொழுகை 13 ரகாத்துக்களாக இருந்தது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் 15 ரகாத்துக்களாக இருந்தது. இந்த 3 ரிவாயத்துக்களும் புகாரியிலே பதிவாக இருக்கிறது என்றால், இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியானால் இந்த 3 ரிவாயத்துக்களும் எங்களுடைய கைகளில் இருக்க இந்த 23 ரகாத்துக்கள் எப்படி வந்தது என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையிலே ஒரு போடு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தினங்கள் சஹாபாக்களுக்கு தொழுகை நடாத்தினார்கள். 3வது தினம் பள்ளியுடைய சஹாபாக்கள் நிறைந்திருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்க வரவில்லை. அதற்கு பின்னால் அந்த தொழுகை ஜமாத்தாக நிறைவேறுவது விடுபட்டிருந்தது. மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரே இமாமின் கீழ் இந்த தொழுகை நடைமுறைக்கு வருகிறது. இதுவரைக்கும் உண்மை. அதற்கு பின்னால் ஒரு இடைச்செருகல் ஒன்றை செருகி இருக்கிறார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 23 ரகாத்துக்கள் ஒரு இமாமுக்கு கீழே நடாத்தினார்கள் என்ற செய்தியை எங்களுடைய மாற்று கருத்துள்ள சகோதரர்கள் சொல்லுகிறார்கள். இதிலே அந்த 23 ரகாத்துக்கள் என்ற செய்தி ஆதாரபூர்வமற்றது, அது இடைச்செருகல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியை செய்யவில்லை. நன்றாக சிந்தித்து பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுவாக பின்பற்றிய ஒரு நபித்தோழர், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்கள் செய்யாத, அவர்கள் காட்டாத, அவர்கள் நமக்கு சொல்லித்தராத ஒரு செய்தியை செய்வாரா என்றால் எங்களுடைய புத்தியே செய்ய மாட்டார் என்று அதற்கு பதில் கூறும். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய இரவு தொழுகை இந்த 3 ரிவாயத்துக்களுக்கும் அடங்கியதாகத்தான் இருக்க வேண்டும். அதிலும் இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரி என்ற அவருடைய ஹதீஸ் விரிவுரையிலே சொல்லுகிறார்கள், இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடையவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செய்திகள் நபிகளாரின் இந்த சுபுஹின் சுன்னத்தை சேர்த்ததாக அவர்கள் சொன்னதாக தெரிகிறது. எனவே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரோடு
வீட்டுக்குள்ளே படுத்து அவர்களோடு எழுந்து அவர்களோடு இரண்டரை கலந்து வாழுகின்றவர்கள் நபிகளாரின் இரவு தொழுகை பற்றி அவர்களுக்கே மிக 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 நன்றாக தெரியும். எனவே அவர் சொல்லுகின்ற செய்திதான் மிகவும் நெருக்கமானது, பொருத்தமானது என்று இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய ஃபத்ஹுல் பாரி என்ற ஹதீஸ் விரிவுரையிலே கூறுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இரவு தொழுகை என்பது நபிகளாரின் இரவு தொழுகை 11 ரகாத்துக்களை கொண்டதுதான். அதை மிஞ்சி நீங்கள் தொழ விரும்பினால் 15 வரை தொழலாம். அதையும் விட கூட்டுவதற்கு யாருக்கும் அர்ஹதை இல்லை என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எங்களுடைய சகோதரர்கள் சில ஆதாரங்களை சொல்வார்கள். ஹரம் 2லேயும் தொழுவிக்கிறார்களே, மக்கா ஹரத்திலும் மதீனா ஹரத்திலும். இஸ்லாமிய சகோதரர்களே, ஹரம் 2ஐயும் பொறுத்தவரையில் முஸ்லிம்களுடைய மனதிலே மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கின்றவைகள். மக்கமா நகரத்திலே இருக்கின்ற புனித கஅபா என்றால் எங்களுடைய உள்ளங்கள் ஏதோ ஒரு வகையில் பெருமிதம் படுகின்ற ஒரு செய்தியை பார்க்கலாம். மதீனா நகரிலே இருக்கின்ற அல் மஸ்ஜிதுன் நபவி என்றால் எங்களுடைய உள்ளங்கள் அதற்காக அப்படியே விழித்துக் கொள்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று இன்னும் ஒரு மஸ்ஜித் இருக்கிறது, ஜெருசலத்திலே இருக்கின்ற அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அக்ஸா பள்ளிவாயில். இதுவும் எங்களுடைய உள்ளத்திலே மிகவும் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு பள்ளிவாயில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய பள்ளிவாயில்கள் கஅபாவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவும். நபிகளார் கட்டிய பள்ளிவாயில் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. ஆனால் இந்த பள்ளிவாயில்களில் இடம்பெறுகின்ற கிரியைகளை பின்பற்றும்படி இறைவனோ இறைவனுடைய தூதரோ எங்கேயும் சொல்லி இருக்கிறார்களா? எங்கேயும் சொல்லவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த புனித கஅபா ஆலயத்திலே தான் நபிகளார் பிறக்கின்ற போது 360 சிலைகள் வைத்து வணங்கப்பட்டன. சிலைகள் அந்த இடத்திலே வணங்கப்பட்டிருக்கின்றன என்பதற்காக சிலை வணங்கப்படுவதற்கான ஆதாரமா? இஸ்லாமிய சகோதரர்களே, புனித கஅபாவிலே தானே இடம்பெற்றது. அதை ஆதாரமாக கொள்ளலாமா? மஸ்ஜிதுன் நபவியிலே உஸ்மானிய சாம்ராஜ்ய காலத்திலே நபிகளாரின் கபருக்கு பக்கத்திலே பெரிய ஒரு எண்ணெய் தாய்ச்சி வைத்து அந்த எண்ணெயிலே விளக்கேற்றி ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற மனிதர்கள் மாத்திரமல்ல, அங்கே சென்று வருகின்ற அனைவரும் அந்த எண்ணெயை தொட்டு தடவிய வரலாறு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே காணப்படுகிறது. ஆனால் அங்கே அந்த செய்தி இடம்பெற்றது என்பதற்காக அது மார்க்கமாகி விடுமா? இப்போது சிந்தித்து பாருங்கள். இந்த 2 பள்ளி, இந்த 3 பள்ளியை பற்றியும் சொல்லுகின்ற அல்லாஹ் அவைகளை பின்பற்றி சொல்லுகின்றானா? மாறாக நபிகளார் ஊடாக நமக்கு சொல்லுகின்றான். தரத்து ஃபீக்கும் அம்ரைன் லம் ததில்லு இன்மா தமஸ்ஸக்தும் பிமா கிதாபுல்லாஹி வ சுன்னதி. உங்களுக்கு மத்தியிலே 2 விடயங்களை நான் விட்டு செல்லுகின்றேன். 2 விடயங்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன், வேத நூலாகிய புனித அல் குர்ஆன். இரண்டாவது என்னுடைய வழிமுறையாகிய சுன்னா அல் ஹதீஸ். இந்த 2ஐயும் நீங்கள் பின்பற்றுகின்ற காலம் எல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி பின்பற்றப்படுவதற்கு 3வது ஒன்று கிடையாது என்பதை தெளிவாக எங்களுக்கு சொல்லுங்கள். எனவே இஸ்லாமிய சகோதரர்களை பின்பற்றுவதற்கு பொருத்தமானது இந்த 2ம் தான். அது 2ஐயும் தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். இதன் ஒளியிலே புனித ரமலான் மாதம் எங்களை வந்தடைந்திருக்கிறது. ரமலான் மாதத்திலே நோன்பு திறப்பு வைக்கப்படுகின்ற சிறப்புகள் எம்மாத்திரம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தூண்டுகிறார்கள். அஃப்திரு ஸாயிம், நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வையுங்கள். சில சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களிடம் திறக்க செய்வதற்கு எதுவும் இல்லையே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடம் பச்சை தண்ணீரும் ஈத்தங்கனியும் இல்லையா என்று கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. மக்கமா நகரம், மதீனா நகரத்துக்கு நீங்கள் சென்று பார்த்தால் பச்சிளம் குழந்தைகள் அந்த மதீனா நகரத்தின் பள்ளிவாயில் முற்றவழியிலே உங்களை நடக்க விட மாட்டார்கள். ஓடோடி வந்து கரங்களை பற்றி இழுத்து எங்களுடைய சுப்ராவுக்கு வாருங்கள், நோன்பு திறப்போம் என்று பற்றி செல்லுவார்கள். அப்படியே பட்சிகள் தூக்கி செல்லுவதை போல் அழைத்து செல்லுவார்கள். அழகான காட்சி. அவ்வாறான காட்சிகள் எங்களுடைய ஊர்களிலும் இடம்பெற வேண்டும். நாங்களும் அதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நாங்களும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும். கூட்டி சேர்ந்து செய்கின்ற போது இன்னும் சிறப்பாக அமையும். எனவே அந்த மிகப்பெரிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
யார் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்தானோ அவருக்கு கொடுக்கின்ற கூலியில் எந்தவித குறைத்தலும் இல்லாமல் நோன்பு திறக்க செய்தவருக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கின்றான் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த வணக்கத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். எங்களுடைய வீடுகளிலே, எங்களுடைய பள்ளி வாயில்களிலே இதை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும் என்று உங்களிடம் அன்பாக வேண்டி இன்றைய குத்பா பிரசங்கத்தை முடித்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.